என்ன தெரியுமா சார், உங்க தாடியை ஷேவ் பண்ணிருக்கீங்க, ஏன் தாடியை கூட நான் ஷேவ் பண்ணிரலாம். ஓகே, ஆனா ஒரு தாடியை மட்டும் ஷேவ் பண்ணவே முடியாது. அது தெரியுமா? என்ன தாடி? சொல்லுங்க சார். என்ன தாடிப்பா சொல்லு, நீ சொல்லு. சரியில்லையா சார்? தெரியல, உண்மையில தெரியல, சொல்லு. என்ன தாடியா இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. காத்தாடி சார். காத்தாடி அடிக்கிறான். வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஜோக்கு, இதெல்லாம் வந்து ஜோக்குன்ற கணக்குல சேர்க்க மாட்டான். அந்த அளவுக்கு ராத்திரியான தூக்க முடியலடி. ஏன் மதியமே தூங்கிட்டியா? அப்படி என்னடா ஒரு கவனம் தீவிர சரியான டப்பிங். எங்க எப்படா பண்றீங்க இதெல்லாம்? எல்லாரும் ஈவினிங் புஷ்பா 2 படத்துக்கு போலாம் சார். வாங்க. நம்ம தேட்டர்லயே அந்த படம் தான் எடுத்துருக்கு. ஃபேமிலி பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும்னா பாதி சொத்தை எழுதி கொடுத்துட்டு தான் வரணும். டேய், தேட்டர் ஓனர் வந்திருக்காரு, கொஞ்சம் கவனி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உள்ள என்ன இருக்குங்க? செக்கிங் வேணும். என்னப்பா பண்ற? வெளிப்பொருள் இங்க அலௌட் இல்லைங்க. அதையும் கொடுங்க. எங்க இருக்கு? வண்டி வெளியே பார்க் பண்ணிருக்கீங்களா? காணாம போட்டுனா எங்க தானே சொல்லுவீங்க. அண்ணா வாங்க. தேங்காய் ஒண்ணு கொடுங்க. எவ்வளோண்ணா? 30 ரூபாய்ங்க. அண்ணா தண்ணி 1 லிட்டர் கொடுண்ணே. இது எவ்வளோ? 50 ரூபாய்ங்க. 50? உங்க தேட்டரில் விட கம்மி தானுங்க சார். 30 ரூபா தேங்காய்க்கு 100 ரூபா செலவு பண்றதுங்களா? நாங்க வந்து 100 ரூபா டிக்கெட் 500 ரூபா செலவு பண்ணி பாக்குறோம்ல. உங்களுக்கு 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறோம்ல. தேங்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுல கொண்டு போய் உடச்சு பார்க்க கட்டி பேசுறாங்க, என்ன பண்ணுவீங்க? திருப்பி கொடுத்து காசு வாங்கிக்குவேன், இல்லைன்னா வேற காய் வாங்கிட்டு போவேன். நாங்க தேட்டருக்கு வர்றோங்க சார். எங்களுக்கு படம் பிடிக்கலன்னு நாங்க போய் யாருக்கிட்ட சொல்றோம்? ஏங்க நாங்களா படம் தயாரிக்கிறோம். அதே போல தேங்காய் நாங்களா தயாரிக்கிறோம், மரத்துல காய்க்கிறது தானே. வெயிட் ஃபார் தி எண்ட். மாமா வந்திருக்காங்க, போய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளு போ. நீதான் போ. இப்படிதான் அமுச்சு விடுவாங்க எங்க வீட்லயும். எப்படி நல்லா இருக்கீங்க? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரு நாள் இந்த மாதிரி கேட்கணும். ஊரும் பிளேட் வடிவேலு வருஷம் நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் ராயிலே. யோ, எதுக்கியா கார்பரேஷன் ஆளுங்களை போட்டு அடிக்கிறீங்க? அதையெல்லாம் ஹார்பர்ல வேலை பார்க்குறவங்க கிட்டப்ப வந்து அப்படின்னு நினைச்சிட்டு தனியா தொழில் பண்ணவே கூடாதா? நீங்க தனியா போய் கொடுங்க தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. பண்ண கரெக்டா பண்ணுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் நானே செட் பண்ணி கொடுத்துப்பல. இப்படி பண்ணிட்டீங்கடா. யார் யாருக்கெல்லாம் வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியை பிடிங்கி கில்லி கிட்ட கொடுக்க வந்து சுத்தமா பிடிக்கல அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆள் அடிவான் போறோம். என்னடா வந்துனே இருக்கு. எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்கப்பா. Don't miss the end. தெரியுமா? பணம் என்ன மரத்துல காய்க்குது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வர. அப்பதான் உனக்கு வீட்டுல இடம். போடா. இன்னொருத்தன் எங்கயா இந்த கல்லாம் தூக்க வேண்டியது இருக்கு. அவன் அந்த வேலையை செய்தானா? பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்க, நீ இந்த கல்லாம் தூக்கிடுவியா? அதெல்லாம் தூக்கிடுவேனா? 400 ரூபாய் தருவேன். கஷ்டப்பட்டு உழைச்சு 500 ரூபாய் சம்பாதிப்பான் கொடுங்கண்ணா. சரி, போய் வேலையை பாரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சார். ஐயா எல்லாருக்கும் கூலி காசு குத்துனா இருக்காரு, போய் வாங்கிக்க. அந்த 500 ரூபாய் சொல்லிட்டேன், போய் வாங்கிக்க. 500 மறுபடியும் வண்டியா?